Hi friends, welcome to Rapid Minds Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம மாடல் லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ பிஎட்டில் ஃபஸ்ட் இயரில் மேஜர் சப்ஜெக்ட்ஸில் இந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங், ஸோ அந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு கொஷின் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கம்பல்சரி இந்த கொஷின் வரும். ஸோ ரைட் யுவர் ஓன் லெசன் பிளான் ஆன் யுவர் ஓன் டாபிக்ன்றதை கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளாக ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி எப்படி ஒரு லெசன் பிளானை எழுதுறதுன்றதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா நம்ம 60 லெசன் பிளானை ரெக்கார்டுக்கு எழுதணும். லெவல் 1 லெவல் 2, லெவல் 1க்கு 30 லெசன் பிளானும் லெவல் 2க்கு 30 லெசன் பிளானும் எழுதணும். ஸோ அப்போ இந்த லெசன் பிளான் எழுதுறது நம்மளுக்கு ஃபஸ்ட் இயருக்கும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் இயருக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ லெசன் பிளானில் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்டரில் டீட்டெயில்ஸ் எழுதணும். ஸோ நம்ம நம்மளுடைய நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், எந்த ஸ்கூலில் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம், ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூலு, நேம் ஆஃப் த கைட் டீச்சர், ஸ்டாண்டர்ட், செக்ஷன், பீரியட், சப்ஜெக்ட், யூனிட்ஸ், டாபிக்ஸ், டேட் அண்டு டியூரேஷன். ஸோ இது லெசன் பிளான்ன்றது பார்த்திங்கன்னா பிளான் ஆஃப் ஆக்ஷன்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் நாம் வகுப்பறையில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அங்கே என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம் மாணவர்களுக்குன்றதை முன்னாடியே நம்ம அதை எழுதி வச்சுக்கிறது. ஸோ இது எதுக்காகனா நம்ம எந்த கிளாஸ் ரூமுக்கு போன பிறகு எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் முழுமையாக அந்த வகுப்பறையை திறம்பட செயல்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த லெசன் பிளான்ன்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 4 ஃபோல்டு லெசன் பிளான்ன்றதும் கொஷினாக கேட்பாங்க. ரைட் யுவர் ஓன் லெசன் பிளான்னு கேட்பாங்க, இல்லை 4 ஃபோல்டர் லெசன் பிளான்ன்றதும் கேட்பாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஒரு லெசன் பிளானை எப்படி எழுதுறதுன்றது ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லெசன் பிளானுடைய ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மாடல் லெசன் பிளான் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன எழுத வேண்டியதுன்றதை நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். நீங்கள் அந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க, அது நீட்டாக ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுறது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுறது அந்த டீட்டெயில்ஸு. செகண்ட் பேஜில் நம்ம ஃபஸ்ட் பேஜுடைய பேக் சைடில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றதை எழுதுவாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் த பீப்புள்ன்றது. ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது என்னென்னா, ஸோ ஒரு கிளாஸ் ரூம் முடிஞ்ச பிறகு எண்ட் ஆஃப் த கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்க போகிறாங்க, இல்லை டீச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, என்னெல்லாம் டீச் பண்ணாங்கன்றது தான். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் பீப்புள், இது அதுதான் த பீப்புள்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அங்கே கிளாஸ் ரூமில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன டீச் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்றது தான். ஸோ எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வந்து பயாலஜிக்கல். ஸோ பயாலஜிக்கல் லெசன் பிளான், மாடல் லெசன் பிளானு. பயாலஜிக்கல் லெசனில் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ செல்லுன்றது தான் டாப்பிக்கு, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ செல். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல், அண்டர்ஸ்டாண்ட் த protoplasm is a part of cell wall, describe the scytoplasm and nucleus, difference between plant and animal cell, find out the different organelles in the plant cell, define chromosomes and its importance, give reason for the green color of the plant. So in the instructional objectives ன்றது so explanation, understanding, describe, differentiation, finding out, defines, giving reasons ன்றது தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ வகுப்பறையில் இதெல்லாம் தான் நடக்கும். ஒரு டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் அண்டர்ஸ்ட் ஆகும். டிஸ்கிரைப் வந்து எக்ஸ்பிளனேஷன்றதை பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்றது கண்டுபிடிப்பாங்க. ஸோ ரீசன்ஸை சொல்லுவாங்க, இது ஏன் அப்படி என்ன நடந்ததுன்னு. ஸோ இதெல்லாம் தான் மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்கன்றது தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 4 ஃபோல்டு லெசன் பிளான்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ 4 ஃபோல்டு லெசன் பிளான் தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், எக்ஸ்பிளனேஷன், ரீகேப்சுலேஷன் அண்டு ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் 4 ஃபோல்டு லெசன் பிளான்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்டுன்றது. ஸோ அந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் தேவைன்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ். ஸோ இங்கே சைட்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, சார்ட் ஆஃப் பிளான்ட்டு, சைட் ஆஃப் அண்ட் அனிமல் செல்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த லேர்னர்ஸ். ஸோ இது எதுக்காக ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீச்சிங் மெத்தட்ஸ்ன்றதை நம்ம வந்து கொடுக்கணுன்றது. ஸோ அப்போ டீச்சிங் மெத்தட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நோன் டு அன்னோன் சொல்லுவாங்க, ஈஸி டு டிஃபிகல்ட்டு, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங்ன்றதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா இல்லையா, ஸோ ரீகால் பண்ணுறதுக்கு ரெகக்னேஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு
ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் இந்த லெசன் பிளானுடைய ஃபார்மேட்டு. ஸோ 4 காலம்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து இருக்கும். கண்டென்ட், ஸ்பெசிஃபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன். ஸோ இந்த 4 நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டென்ட்டு, ஸ்பெசிஃபிகேஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன். ஸோ இப்போ இங்கே கண்டென்ட்ன்றது பார்த்திங்கன்னா டாபிக். ஸோ அந்த புக்கில் என்ன சப்ஜெக்டை நம்ம வந்து பார்க்குறோம், என்ன டாப்பிக்கை பார்க்குறோம்ன்றதான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஸுன்றதான் நம்மளுக்கு வந்து டாபிக்ன்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுன்றது தான் கொடுத்துருக்காங்க. பயாலஜியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லு. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல் மீனிங்ன்றது கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன்றது கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன்ன்றது என்னென்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆக்ஷன்றது நடைபெறுதுன்றது தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அப்போ இங்கே கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா செல்லோட மீனிங் கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன். ஸோ அப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் டீச்சர் வந்து அந்த செல்லுக்கான டெஃபினேஷன்ஸை கொடுக்குறாங்கன்றது தான் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, டெஃபினேஷன் வரும்போது அதனுடைய டெஃபினேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. பர்டிகுலரான அந்த ஸ்பெசிஃபிக்காக டெஃபினேஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அந்த விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. எவாலுவேஷன்றது ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கான கொஷின், டிஃபைன் த ஸ்ட்ரக்சர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் ஸ்ட்ரக்சரு, இந்த இடத்துல ரைட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் செல்லுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை செஞ்சு காமிக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ டீச்சர் வந்து ஒரு ஆனியனை கட் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸு தான் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷனாக இருக்கட்டும், இல்லை இதுமாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை டயக்ராம்ஸு, இல்லை டிஃப்ரென்ஷியேஷன்ஸு, ஃபைண்டிங் அவுட்ஸு. ஸோ நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கண்டென்ட்ன்றது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டுடைய டாப்பிக்கு தான் கண்டென்ட்டு. எவாலுவேஷன்றது கொஷின் மேக்கிங் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா செல்லுலோஸில் டிஸ்கிரைப். ஸோ இப்போ டிஸ்கிரைப்ன்றது எதுவும் இல்லை, எக்ஸ்பிளனேஷன். ஸோ செல்லுலோஸுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீயிங் த டெமான்ஸ்ட்ரேஷன் த டீச்சர் எக்ஸ்பிளைன் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ்ன்றது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரைப் செல்லுலோஸ்ன்றது எவாலுவேஷனில் கொடுத்துருக்காங்க. புரோட்டோபிளாசம்னு வரும்போது நம்மளுக்கு டிஸ்கிரைப்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது புரோட்டோபிளாசத்துடைய எக்ஸ்பிளனேஷன் இங்கே டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரிப்டோபிளாசம்னு அண்டு நியூக்ளியஸ்னு வரும்போது ட்ராஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ட்ராஸ்ன்றது கொடுத்ததால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆக்ஷன்ஸ் வருதோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எழுதுகிறோம், அதனுடைய டாப்பிக்கை நம்ம கண்டென்ட்டில் எழுதுகிறோம். ஸ்ட்ரக்சராக கிரிப்டோபிளாசம்ன்றது, எக்ஸ்பிளனேஷனு, அதனுடைய டயக்ராமு. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன், செல் வால் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செல் மெம்பரன்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டுன்றது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஷினாக கொடுத்துருப்பாங்க எவாலுவேஷனில். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளான்ட் செல் அண்டு அனிமல் செல்லுன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ அதால் இந்த இடத்துல டயக்ராம்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இங்கே டிஃப்ரென்ஷியேஷன்றது கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ், ட்ராஸ். ஸோ டயக்ராம்ன்றதால ட்ராஸ்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவாலுவேஷனில் ட்ரா த நியூக்ளியர் டயக்ராம் அண்ட் த லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஃபைனலாக. ஸோ லாஸ்ட் பேஜில் வர வேண்டியது ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வரும்போது அசைன்மெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வர சொல்லுவோம், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஸோ ரைட்டிங் ஒர்க் கொடுப்போம், ஏதோ ரீடிங் ஒர்க் கொடுப்போம். ஸோ அதை தான் இங்கே ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துருப்பாங்க. ட்ரா அண்ட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஏ பிளான்ட் செல்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அனிமல் செல் வித் த நெக்ஸ்ட் லேபிள்டு டயக்ராம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கைட் டீச்சரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடல் லெசன் பிளான் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ்.